Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் பணியாரமும் கார பணியாரமும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? நாட்டு வெல்லம், ஏலக்காய் தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெங்காயம், ஊற வச்ச கடலைப்பருப்பு. இப்போ ஒரு பவுல்ல 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச உளுந்த தண்ணி ஊற்றி ஆட்டி எடுத்துக்கறலாம். ஆட்டின மாவை 2ஆ பிரித்து எடுத்துக்கறலாம். முதல்ல ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெல்லத்தை பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கறலாம். ஒரு பவுல் மாவில் நம்ம நல்லா காய்ச்சின பாகை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கறலாம். வெல்லத்தை மாவில் கலந்த உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறணும். இல்லைன்னா வெல்லம் திரும்பவும் கட்டி ஆயிடும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஸ்வீட் பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கார பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கறலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கிறலாம். இப்போ வதக்கி வச்சிருக்கிறத இன்னொரு பவுல் மாவுல சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி கல்லில் ஊற்றி எடுக்கிறது தான். இப்போ பணியாரக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இனிப்பு பணியார மாவை அரை குழி அளவுக்கு ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ 30 செகண்ட் கழிச்சு அடுத்த பக்கத்தை திருப்பி போடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கார பணியாரத்தையும் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கறலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.